நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் 48 விழுக்காடு அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்போடு வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்வது நிமிட செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பற்றிய செய்திகள் தற்போது நாளிதழ்களில் இடம்பெறாத நாளில்லை. தாமாக சிந்தித்து செயல்படக்கூடிய இயந்திரம் அல்லது கணினி, இதுதான் நம்மில் பலரும் செயற்கை நுண்ணறிவு பற்றி அறிந்த விஷயம். இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு சந்தை சுமார் 50,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் வரும் 2028ஆம் ஆண்டில் அது 1,67,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இந்தியாவில் பல்வேறு துறைகளில் 48% அளவிற்கு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக டீம்லிஸ் டிஜிட்டல் என்ற நிறுவனம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. வரும் ஆண்டில் இந்திய நிறுவனங்களில் 75 விழுக்காடு அளவிற்கு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த நிறுவனம் கணித்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் வங்கி, நிதி நிறுவனங்கள், பார்மா, ஹெல்த் கேர், நுகர்பொருள், சில்லறை வணிகம், உற்பத்தி, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளில் கடந்த நிதியாண்டில் எந்த அளவிற்கு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற புள்ளி விவரங்களையும் டீம்லிஸ் டிஜிட்டல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்தால் நிறுவனங்களில் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து விடுமா என்ற அச்சம் எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. பலர் செய்யும் வேலையை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எளிதாக செய்துவிட முடியும் என கூறப்படுவதுதான் அதற்கு காரணம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நிறுவனங்களில் அதிகரிக்கும் பட்சத்தில் அது வேலைவாய்ப்பை பாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான புவனேஸ்வரி. மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், விவசாயமாகட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி த ஃபீல்ட், அதை உருவாக்குறதுக்கு அந்த சாதனங்களையும் அந்த AI சாஃப்ட்வேர்களையும் உருவாக்குறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. அப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம மக்கள், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் QC, அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ வேலை வாய்ப்புகளுக்கு இனி வரும் காலத்தில் பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் யாருமே இதை பற்றி பயப்படவே வேண்டாம். படித்து வரும் இளைஞர்களுக்கு பல்வேறு சவால்கள் காத்திருக்கத்தான் செய்கின்றன. அப்படி என்றால் நிஜ உலகில் சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறார் புவனேஸ்வரி. இப்போ படிச்சுட்டு பிகாம் படித்தாலும் AI டூல்ஸ் கற்றுக்கோங்க. AI தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பிகாம் படித்தாலும் AI டூல் படிங்க. இல்லை BA தமிழ் லிட்ரேச்சர் படித்தாலும் AI டூல் கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாலும் AI டூல் கற்றுக்கோங்க. கூடுதலாக இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக டேட்டா சயின்ஸு, பைத்தான், பெர்ல், SQL சர்வர், இந்த மாதிரி லாங்குவேஜஸை கற்றுக்கலாம். காலத்திற்கு ஏற்ப உடை, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறோம். அதே போல நம் வாழ்வாதாரத்தை திறம்பட நடத்த மாறி வரும் தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமாருடன் கௌசல்யா. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.